மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மதுரை மத்திய தொகுதியில் குஷ்பு அவர்களுடைய கணவரும் இயக்குனருமான தயாரிப்பாளருமான சுந்தர் சி அவர்கள் போட்டியிடுகிறார். சுந்தர் சி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த திரையுலகத்தில் கொஞ்சம் பவ்யமாக இறங்கி பேசக்கூடிய ஆள், பெரிய பந்தா காட்டுற ஆள் கிடையாது. இந்த திரையுலகத்துக்கே இருக்கும் இல்லையா ஒரு பந்தா, அந்த பந்தா இருக்காது. அப்படியான நபரும் பொதுவாக வருவது கெட்ட பேரே கிடையாது. இந்த காமெடி படம் அதிகமாக பார்க்கக்கூடிய நபர்களுக்கு சுந்தர் சி ஃபேவரட்னு வச்சுக்குவேன். இந்த நபரை நட்சத்திர வேட்பாளராக மதுரை மத்திய தொகுதியில் அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய புதிய நீதி கட்சி இரட்டை இலையில் தான் போட்டிடுறாரு. அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் சுந்தர் சியை இறக்கி விடுறாங்க. இந்த நிலைமையில் மதுரையில் முன்னாள் அமைச்சர்கள் 2 பேர், இதுக்கு இடையில ஒரு முக்கியமான வேட்பாளராக சுந்தர் சி இறங்குறார் இல்லையா. எனவே மதுரை மிக அதிகப்படியான முக்கியத்துவம் பெறுது. இந்த நிலைமையில மதுரையில் யாருக்கு ஓட்டு போடுறது, இந்த நிலவரம்னா அவருக்கு தெரியுமா? எது மதுரையோட நிலவரம்னா இவருக்கு ஓட்டு போடுறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மதுரை நிலவரன்றது யாருக்கும் தெரியலாம் தேவையில்லை, மதுரைக்குள்ளே வந்தாலே போதும். மதுரையுடைய மத்திய தொகுதியில் போட்டியிடுறார் சுந்தர் சி அவர்கள். மத்திய தொகுதியில் இறங்கி எந்த பக்கம் போனாலும் இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்கிட்ட போனாலும் சரி, வேற எந்த ஊர்லேயும் இல்லாத அளவுக்கு ஒரு கூத்து மதுரையுடைய மத்திய பகுதி, வேற ஏதோ ஊருக்கு வெளியெல்லாம் கிடையாது. மதுரையோட மத்திய பகுதி இப்படி தான் இருக்கும். ஒரு மேம்பாலத்தை போட்டு ஊருக்கு வெளியே கொண்டு போய் விடுறதுக்கு கோயம்புத்தூரில் ஆரம்பித்து சென்னை வரைக்கும் எல்லா ஊர்லேயும் இந்த மேம்பாலம் போடுறது இல்லையா, அது மாநில அரசே சரியாக பண்ணுவான்னு வச்சுக்கோங்க. ஆனால் 2 அமைச்சர்கள் இருந்து ஒரு நல்ல வழித்தடங்களை உருவாக்கி அந்த இடங்கள்ல இந்த பிரச்சனையை தீர்ப்போம்னா கிடையவே கிடையாது. 5 வருஷத்துக்கு முழுக்க என்னவா இருந்துச்சு அப்படியே தான் இருக்கும் மதுரை. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படியா இருந்துச்சு அப்படியே தாங்க இருக்கு மதுரை. அப்படி ஒரு மதுரைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் 2 அமைச்சர்கள், ஒரு அமைச்சர் இந்த தாரகாபரங்க மூர்த்தி, இந்த ஆள்லாம் அவருடைய துறையில் ஜிஎஸ்டி வழியாக ஒரு 20,000 கோடி அடிச்சிருப்பாரு. அவர் இருக்கக்கூடிய அந்த பத்திரப்பதிவு துறை இருக்கு, அதில் ஒரு 30,000 கோடி அடிச்சிருப்பாரு. இந்த 5 வருஷத்தில் 50,000 கோடி சம்பாதிச்சிருப்பாரு. ஆனால் மதுரையில் எந்த நிலவரமும் மாறுறதில்லை. இது தெரிஞ்சுக்கிறதுக்கு சுந்தர் சி அவர்களுக்கு நான் ஆய்வு கூட நடத்த முடியும். இதெல்லாம் ஊருக்கே தெரியும். சரி, இந்த ஊரை மதுரையில் மத்திய தொகுதி, வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு, இந்த 5 தொகுதி வச்சுக்கோங்க. அதை தாண்டி மேலூரில் ஆரம்பித்து திருமங்கலம் வரைக்கும் இந்த தொகுதி, எந்த தொகுதி எடுத்தாலும் சரி, நீ மதுரையை வச்சு மட்டுமே பேசுங்க. மதுரைக்கு இவங்க என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்க, 5 வருஷத்துல என்ன பண்ண? மதுரையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே சென்னைக்கு அடுத்து மிகப்பெரிய அளவில் பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாநகராட்சி. அந்த மாநகராட்சி தென் தமிழகத்திலிருந்து ஓரளவுக்கு நீங்கள் வளர்ச்சியை உருவாக்கணுமா மதுரையிலேருந்து ஆரம்பிக்கலாம். மதுரைக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறும் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய மதுரையுடைய நிலவரம் என்ன அப்படின்றத மதுரையில் இருக்கக்கூட ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா, எல்லா நேரமும் இப்படி ஒரு அறிவிப்பு வரும். என்ன அறிவிப்புனா, நம்ம தமிழகத்துக்கு இந்த தொழிற்சாலை வருகிறது, இந்த தமிழகத்துக்கு இந்த தொழிற்சாலை முதலீடு பண்ண போகுது அப்படின்னு. ஒரு காலமும் நீ நம்பாத, அந்த தொழிற்சாலைகள் எல்லாமே தமிழகத்துக்கு வரும்னு. ஏன்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு பிரித்து கொடுக்குறோம்னு இருக்குது. வளர்ச்சியை எல்லா மாவட்டத்துக்கும் கொடுக்கணும். அப்போ தென் தமிழகத்துக்கு ஏதாவது வளர்ச்சியை கொடுத்தாங்கன்னா அது கிடையவே கிடையாது. அதுவும் திமுக வந்தாலும் 1% கூட கிடையாது. திமுக வந்தாலும் சென்னை கோட்டை, சென்னை சுற்றி மட்டும் அந்த தொழிற்சாலையில் வச்சுருவாங்க. வேற எங்கேயும் போகவே போகாது. இந்த புள்ளி விவரத்தை மட்டும் கவனிங்க, அதோட உண்மை புரியும். சென்னையில் அதோட ஜிடிபி உற்பத்தி அளவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, சென்னையோட உற்பத்தி அளவு, அந்த தொழிற்சாலையோட உற்பத்தி அளவு சுமார் 8 லட்சம் கோடி, 8லேருந்து 9 லட்சம் கோடி உற்பத்தி அளவு. எவ்வளவு? 8லேருந்து 9 லட்சம் கோடி. இது அப்படியே கோயம்புத்தூருக்கு ஒப்பிடுங்க. கோயம்புத்தூர் இயற்கையாகவே அந்த தொழில் நகரம் இருந்துச்சு, ஆனால் அதை மேற்கொண்டு வளர்றதுக்கான வழிவகைகளை அவங்க பண்ணாங்க. அதனால இந்த 5 வருஷத்தில் முன்னேறினா கூட அதுக்கு இயற்கையாக இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஒன்று, சிறு குறு தொழில்கள் இருக்கியா, அது இருந்தது. அது ஏறக்குறைய 1 லட்சம் கோடி. ஆனால் இந்த மதுரை இருக்கு பாருங்க, மதுரையில் சிறு குறு தொழில்களை இல்லைன்னு நினைச்சாங்க. ஏகப்பட்ட சிறு குறு தொழில்கள் உண்டு, ஆனால் அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. இதோட ஜிடிபி மட்டும் 3000 கோடி. 1 லட்சம் கோடி எங்கே இருக்கு? நீ சென்னையை விட்டுரு, அது 9 லட்சம் கோடி. நீ கோயம்புத்தூர் 1 லட்சம் கோடி எங்கே இருக்கு? வெறும் 3000 4000 கோடி உற்பத்தி ஆகக்கூடிய இந்த எங்கே இருக்கு? அப்போ இந்த ஊரில் என்னதான் நடக்குது? அது அப்படின்னு அக்கறை, இந்த ஒட்டு மொத்தத்துக்கு நான் தான் பெரிய ஆளு, நான் தான் ஆண்ட பரம்ப, அது இதுன்னு பேசிக்கிட்டு மூர்த்தி இருக்கார் இல்லையா, அந்த ஊருக்கு என்ன பண்ண? ஒரு 4 தொழிற்சாலை கொண்டு வந்தியா? 4 தொழிற்சாலை கொண்டு வந்தேன்னா அங்கே வேலை வாய்ப்புகள் உருவாகும். இந்த ஒட்டு மொத்தமாக காசு புழக்கம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த காசு புழக்கம் ஏற்படுமா இல்லையா? எந்த இடத்துல காசு புழக்கம் இருக்கோ அந்த இடத்துல நீ இருக்க முடியும். காசு புழக்கமே இல்லைன்னா என்ன, வருமானம் இல்லையே, வீட்டில் காசு இல்லையே, எந்த போது காசு கிடைக்க மாட்டேதே, எந்த தொழில் முயற்சி பண்ணாலும் நடக்க மாட்டேதே, அப்படிலாம் நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா நினச்சிக்கோங்க, அந்த ஊரில் காசு புழக்கமே இல்லை. காசு புழக்கம் ஏற்படுறதுக்கான எந்த வேலையும் நீங்கள் பண்ணவே இல்லை. 5 வருஷமா கொள்ளையடிகளை சுற்றுறாரு யார்? மூர்த்தி. 50,000 கோடி அடிச்சிருப்பாப்புல, குறைஞ்சபட்சம் 50,000 கோடி. அதில் ஸ்டாலின் குடும்பத்துக்கு 25,000 கோடி பிரிச்சுதா கூட 25,000 கோடி அடிச்சிருப்பாப்புல இந்த ஆள்.
அதுல ஆர்வம் காட்டினாரே ஒழிய ஓட்டு போட்ட அந்த மாவட்டத்துக்கு ஏதாவது பண்ணி நல்ல பேர் வாங்குவோம், அந்த மக்களும் முன்னேறணும், இந்த மக்கள் முன்னேறினா தானே நம்ம வாழ்க்கை. இதெல்லாம் ஏதாவது யோசிக்கணுமா இல்லையா? கொள்ளையடிச்சதை தாண்டி தனக்கு ஓட்டு போட்ட இந்த மாவட்டத்தை முன்னேற்றணும் நினைக்கணுமா இல்லையா? தினமும் உட்காந்து எப்படி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மூலமா எவ்வளவு கொள்ளையடிக்கிறது, இந்த புத்தியில தெரிஞ்சா என்ன முன்னேறும்? அப்ப தொழில் வளர்ச்சி தான் இல்லை, வேற என்னையா வளர முடியும்? அப்படின்னா தமிழ்நாட்டிலே ஒரு சில இடங்கள்ல மிக முக்கியமானது மதுரை. அது பேரே டெம்பிள் சிட்டி தான் வச்சுக்கவேன். ஏன்னா கோயில் நகரம், எங்க எடுத்துனாலும் கோவில் இருக்குன்னு வச்சுக்கவேன். கோவில் நகரமாக தான் இருக்கும். நீங்க அந்த போல அழகு கோயிலை பார்க்கலாம், பெரிய கோயில்னு சொல்றேன். நடுவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி தான் மதுரையை அமைஞ்சிருக்கும். அப்படி தாமரை வடிவில் வச்சுக்கவேன். அந்த மாதிரி அந்த பக்கம் திருப்பரங்குன்றம் இருக்குது. போதுமான அளவுக்கு நரசிம்மர் கோயில் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட கோவில் எல்லாமே பழமையானது. இதை சுற்றி பார்க்கறதுக்கு தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் விரும்பி வராங்க, வேற எதுக்காகவும் கிடையாது. இந்த ஊரில் வந்து அழகை ரசிக்கிறதுக்காக கிடையாது, இதனுடைய பாரம்பரியத்தை பார்க்கறதுக்காக கடை. அப்போ தமிழ்நாட்டுடைய பாரம்பரியத்தை பார்க்கணும்னு வச்சுக்கவேன், மதுரை நோக்கி வர்றதுக்கான பயணம் அதிகமாக இருக்கு. அப்போ அந்த ஊரை அதுக்கான வசதியாக பண்ணி தரணுமா இல்லையா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் போங்க, 4 பாத்ரூம் ஒழுங்காக இருக்காது. 4 பாத்ரூம் ஒழுங்காக கிடையாது. பக்கத்தில் எந்த இடத்துல நீங்கள் பைக் விடுறது கார் விடுறது தேடுங்களேன், ஒரு ஃபெசிலிட்டி இருக்காது. எப்படி இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வச்சிருக்கீங்க? எப்படி இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்குனீங்க? 5 வருஷத்துல இன்னும் கெடுத்து மோசமாகிறாங்க. ஒரு டூரிசம், அதாவது சுற்றுலா பயணிகள் வராங்க, அப்ப அந்த இடத்துல அதுக்கேற்ற உருவாக்கணுமா கிடையாது, அந்த இடத்துல நீங்க கமர்ஷியல் ஆகிட்டாங்க. அது சுற்றி இருக்கிறது எல்லாமே மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான சொத்து. அதை ஃபுல்லா வாடகைக்கு விட்டு எப்படி வாடகையே வெறும் கட்டுறது 20,000 கட்டுவானுங்க, ஆனா உண்மையான வாடகை இவங்க வசூல் பண்ணுவாங்க. அது 80,000 சொல்லி அதுக்கு கிம்பளம் யார்ட்ட போயிடும், திமுக காரண்ட போயிடும். சுற்றி இருக்கிற இடத்த ஃபுல்லா அது கமர்ஷியல் ஆக்கலாம், ஓகே ஓரளவுக்கு. அது சுற்றி பார்த்தீங்கன்னா ஓவர் கமர்ஷியலைஸ் ஆகி அது நகரமே நகராது. சுற்றி குட்டி 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 கடையாக போட்டு எப்படி தான் பண்ணாலும் தெரியாது, அதை சுற்றி அதனுடைய அழகை பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு கெடுத்துட்டானுங்க. நீ இதை பண்ணுனா எந்த டூரிஸ்ட் வருவான்? அந்த அளவு நகர கூட முடியாது, அந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கேன். சரி, இதன் மீது ஏதாவது கவனம் மூர்த்திக்கு இருக்கா? கிடையவே கிடையாது. அந்த இடத்த நீ வந்தையே 5 வருஷத்தில் ஏதாவது முன்னேற்றி விட்டினா ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சி பாயல இல்லையா? நான் இதை ஏன் சொல்கிறேன் கேளுங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, சுமார் இந்த சிட்டிக்கு மட்டும், மதுரை மாவட்டத்துக்கு மட்டும் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் கோவில் சார்ந்த சுற்றுலா பயணிகளை ஈர்த்தா மட்டும் உங்களால் வருஷத்துக்கு சுமார் 12,000 கோடி வருமானம் பார்க்க முடியும். 12,000 கோடி உள்ள உங்களுக்கு காசு புழக்கம் வந்துச்சுன்னா, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஆரம்பித்து உணவகங்களை தொட்டு பிற எல்லா பேர்ட்டையும் காசு புழக்கம் இருக்குமா இருக்காதா? எல்லா பேருக்கும், ஆட்டோ ஓட்டுறவங்களை ஆரம்பித்து எல்லா பேருக்கும் வருமானம் இருக்கும். அவங்க எல்லாத்துக்கும் வருமானம் எப்போ கூடும்? இப்படி காசு புழக்கம் ஏற்பட்டால் தானே. காசு புழக்கம் எப்போ வரும்? இப்படி ஏதாவது நீ பண்ணி வச்சாலும் காசு புழக்கம் வரும். ஒன்று இயற்கையாக அந்த சிட்டிக்கே ஒரு ஈர்ப்பு இருக்குது, கோவில் நகரம்னு, அதுக்கு நீ எதுவும் பண்ணலை. சரி, அந்த ஊருக்கு ஏதாவது தொழிற்சாலைகளை கொண்டு வந்தீங்கன்னா அதுவும் பண்ணலை. பின்ன என்னதான்டா பண்ணுறீங்க நீங்கள்? உங்கள் வீட்டை மட்டும் முன்னேற்றிக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் ஓட்டா போடுறீங்க, 5 வருஷம் கண்டு திரும்ப வராங்க. இதுக்கு நீ ஓட்டு போட்டுன்னு வச்சுக்க, நீ நல்லா கையை பார்த்துக்கோ, நீனே உன்னை அடிச்சுக்கிறதுக்கு சமம். இப்படி இருக்கக்கூடிய ஊரை பற்றி வெளிநாட்டு பையன்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கவேன், அவர் கார் துப்புற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். என்ன அப்படின்னா, போதுமான அளவுக்கு பண்ணலை, ஆனால் என்னன்னா அந்த ரிவர் சைடுன்னு சொன்னானுங்க, அங்கிட்டு போனால் இப்படி இருக்குன்றார். ஏண்டா வைகை ஆறு, அந்த வைகை ஆறு எல்லா ஊர்லேயும் போய் பாரு, அகமதாபாத்லாம் ரிவர் சைடு வியூன்னு இருக்கு இல்லையா, அதை ஓரளவுக்கு காப்பாற்றுவானுங்க. இங்கே பாருங்க, நீங்கள் பைக்கை எடுத்துக்கிட்டு அந்த வைகை போகுது இல்லையா, வைகை ஆறு, அந்த ஆரோரமாக இருக்கக்கூடிய அந்த ரோட்டில் மட்டும் போங்களேன், இப்படி தான் இருக்கு. இவங்க குப்பையை பராமரிக்கிற லட்சணம், குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ஆற்றுல கொட்டி வைக்கிறாங்க, இந்த லட்சணத்தை வச்சிருக்கானுங்க. இதை பற்றி ஏதாவது மூர்த்தி, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், பழனிவேல் தியாகராஜன் பேசுங்களேன். நேராக நான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, நான் அமெரிக்காவில் பேசுகிறேன், நீ உள்ளூரை பாரியா, உன் தொகுதியை பாரியானா? அதுக்கு அவர் நேராக போனால் லண்டன், பாரிஸ் இப்படி தான் போய் பேசுவாப்புல, இங்கே வந்து எதுவும் பார்க்க மாட்டாப்புல. இதை பாரு, இவங்களால ஓட்டு போட்டாங்க, இவங்களை பற்றி ஏதாவது பேசுறது கிடையாது. அப்போ ஒருத்தர் இந்த மாதிரி மாநிலத்துடைய ஹெரிட்டேஜ்னு ஒன்று இருக்குது, ஒரு கலாச்சாரம், அதோடைய பழமையான முகத்தை பார்க்க வந்தா அவனுக்கு நீ இதை காட்டினா அவன் போய் ஊரெல்லாம் என்ன சொல்லுவான், அந்த ஊர் எப்படிப்பட்டதுன்னு சொல்லுவான். இப்படி ஆக்கி வச்சிருக்கேன், இதை பற்றி நீ கவலைப்படவே இல்லை. சரி, இது இவ்வளோ மோசமாக இருக்கு, இதோட பொறுப்பு யாருங்க? அமைச்சரை சொல்றீங்க. மதுரை கார்பரேஷன் என்ன பண்ணுது? மதுரை கார்பரேஷன் தானே, அது 200 கோடி ரூபா கொள்ளையடிக்குது. அமைச்சர் 50,000 கோடி கொள்ளையடிக்கிறானா இந்த மதுரை கார்பரேஷனோட மேயர் ஹஸ்பண்டை விட்டு இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அவங்கள்ட்ட இருந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்னு ஒன்று வாங்கணும், அதாவது சொத்து வரின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சொத்து வரியை ஃபுல்லாக எவன் வேணா பணக்காரன்னு பார்த்து அவனுக்கு குறைச்சி எழுதி அவன்கிட்ட ஒரு வசூலை பார்த்து 4 வருஷத்தில் 200 கோடி ரூபா சாப்பிட்ருக்கானுங்க. திமுக உதயநிதி தயவில் ஏதாவது விளங்குமான்னு கேட்குறேன். அதுக்கான வருமானம் என்ன?
எனக்குரிய 800 கோடி ரூபா வருமானம் வர வேண்டிய இடத்துல அதில் இவங்க வாயில் போட்டாங்கன்னா அந்த மாநகராட்சிக்கு என்ன காசு இருக்கும்? அது இப்படி தான் வந்து நிற்கும். இப்படி நடக்கிறதுக்கு காரணம் திமுக தான், வேற யாரு? அந்த மாநகராட்சிக்கு வர வேண்டிய காசையை அவங்க அள்ளிட்டு போறானுங்க. இதுக்கு யார் பொறுப்பு? இந்த ஆள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய ஆதரவாளர். அதை வச்சு தானே இவர் மேயர் ஆனாரு. அப்ப பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இதுக்காக வாய் திறந்தாரா? கிடையாது. ஒட்டுமொத்த மதுரையும் வளர்ச்சியும் இல்லை, கேவலமா கையாளுறானுங்க, மோசமா போய்கிட்டு இருக்குன்னா ஒரு ரோடு கூட உருப்படி கிடையாது. இந்த நிலைமைக்கு ஆக்கினது காரணம் வேற யாருமே கிடையாது, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும். ரொம்ப முக்கிய மூர்த்தி, ரொம்ப யோக்கியனுக்கு ஓட்டு போட்டீங்க போங்க, அவனுக்கு திரும்ப வேற ஓட்டு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களாம் திருந்தாத கேஸ். நீங்க செய்யற உலகத்தில் செய்யற பெரிய பாவமே அந்த மூர்த்தியை தேர்ந்து செய்யறதா. அதனால சொல்றேன், மேலூர், மதுரை மேற்கு, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மத்திய தொகுதி, இந்த 5 சோழவந்தான் ஓரளவுக்கு அது விவசாய உற்பத்தி நடக்குது. அதுக்கு ஏதாவது பண்ணாங்களா? ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி அதுவும் வரல. அதுக்கப்புறம் திருமங்கலம், அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றத்தில் கோவிலில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற என்னென்ன குறைஞ்சா போவாங்க. கார்த்திகை தீபம் ஒரு 2 நாள் ஏற்ற போகிறாங்க, அது ஏற்ற விடாம தடுத்தாங்க யார்? திமுக. அப்போ அந்த ஊருக்கு எப்படா டூரிசம் வரும்? அது ஒரு 2000 வருஷமா இல்லை 1000 வருஷமோ பழமையாக அந்த ஒரு பழக்கம் இருக்குன்னா அதை பார்க்கறதுக்கு தான் வெளிநாட்டு பயணிகள் என்னாலும் வந்து பார்ப்பான் அந்த ஊருக்கு என்ன நடக்குதுன்னு. அந்த ட்ரெடிஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அது 2 நாள் நடந்தது பிரச்சனை கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு இஸ்லாமியர் ஓட்டு வேணும். அப்போ மத அரசியல் பண்ணுறது இவங்க யாரும் கிடையாது. இவங்களுக்கு இஸ்லாமிய ஓட்டு வாங்கிருக்காண்டி நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து திருப்பரங்குன்றம் இல்லையா, அதில் கார்த்திகை தீபத்தை ஏற்றாதீங்க, தடுத்து நிறுத்தினாங்க. இங்கே பதில் சொல்லுங்க, திருப்பரங்குன்ற தொகுதியில் ஓட்டு கேட்டு வரலாமா அந்த ஆளு? நான் கேட்குறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் உசிலம்பட்டி, இப்படின்னு இந்த தொகுதிகளில் மூர்த்திக்கு ஏதாவது செல்வாக்குன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீங்களே அந்த ஆளை கசக்கி ஓரமாக போட்டுருங்க. நீங்கள் ஜாதி பார்த்து இல்லை மதத்தை பார்த்து வேறு எதுக்காக ஓட்டு போட்டீங்க, நீங்களே உங்கள் தலையை மண்ணளி போகிறதுக்கு சமம். நீங்கள் மொத்த மாநகராட்சியும் நல்லா இருக்கணும், அந்த ஒட்டுமொத்த மாவட்டமும் நல்லா இருக்கணும். அந்த மாவட்டம் நல்லா இருந்தது நம்மளும் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கும். இந்த நல்ல எண்ணம், அடிப்படையில் நல்ல எண்ணம், அந்த எண்ணம் தேவை. அது இருந்ததுன்னா திமுகவுக்கு ஓட்டே போட மாட்டேன். 5 வருஷம் அதில் கெடுத்து குட்டிச்சோடாக்கிறாங்க, ஒரு ரோடு கிடையாது. எனவே 15 இறுதியாக இவங்க எப்படி பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாங்க? சுந்தர் சிக்கு என்ன தெரியும்? தெரிஞ்ச நீ கிழிச்சிட்ட, இதே நம்ம பதில், வேற எதுவே கிடையாது. எனவே திமுகவுக்கு ஓட்டு போட்டுறாங்க.